திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் கிழக்கு ஒன்றியத்தில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் புத்தூரில் நடைபெற்றது. இதற்கு தலைமையேற்று பேசிய முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளை பள்ளிகளுக்கு கூட நம்பி அனுப்ப முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் வீட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை உருவாகிவிடும் எனவும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி எச்சரித்தார். இதில் பரமத்தி சட்டமன்ற உறுப்பினர் சேகர், முன்னாள் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. முதல்ல அதைவிட நம்முடைய குழந்தைகளை பெண் குழந்தைகளை பள்ளிக்கே அனுப்ப முடியாத சூழ்நிலை. ஏனென்று சொன்னால் நம்மளுடைய பெற்றோருக்கு அடுத்ததாக நம் வாரியார்களைத்தான் ஆசிரியர்களைத்தான் குருவாக நினைக்கின்றோம். ஆனால் இன்று பெண் பிள்ளைகளுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. கிட்டத்தட்ட 250 ஆசிரியர்கள் பெண் பிள்ளைகளை துன்பப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்ததன் காரணமாக இன்று ஜெயிலில் இருக்கின்றார் என்று சொன்னால் இது நம்முடைய ஆட்சியிலே நடைபெற்றதா? 10 ஆண்டு காலம் இருந்தபோது இது போன்று நடைபெற்றதா என்பதை எல்லாம் நீங்கள் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். இது ஏதோ போற போக்கில் எடுத்துக்கொண்டு விட்டார், 1000 ரூபாய் கொடுத்து விட்டார், பஸ் கொடுத்து விட்டார் என்று அவங்க நினைத்தார் என்று சொன்னால், இன்னொரு முறை திமுக வந்துவிட்டது என்று சொன்னால் வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகிவிடும் என்பதை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும்.